நெல்லை முக்கிய செய்தி. தொடர் கனமழை காரணமாக நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் வனராஜ் சங்கர். வணக்கம் வனராஜ் சங்கர், விவரங்களை பதிவு பண்ணுங்க. அப்புறம் வணக்கம். நிச்சயமாக தொடர் மழை எதிரொலியாக திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் இருக்கும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தற்போது உத்தரவினை வெளியிட்டிருக்கிறார்கள். திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி வருகிறது. இந்த தொடர் மழை காரணமாக திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருவதால் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் டாக்டர் இரா சுகுமார் இந்த அறிவிப்பினை தற்போது வெளியிட்டுள்ளார். அதே போல தென்காசி மாவட்டத்திற்கும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து தென்காசி மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டத்தில் நேற்று முதல் மிக கனமழை பெய்து வருகிறது. அபிரகாம், தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் நல்ல மழை பெய்து வருகிறது. அணைகளுக்கு நீர் வரத்து அதிகரித்துள்ளது. தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் மாணவர்கள் எந்தவித சிரமமும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக உடனடியாக விடுமுறை அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் டாக்டர் இரா சுகுமார் தெரிவித்தார். பொதுமக்கள் மழையின் போது மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் இருக்குமாறும், நீர் தேங்கியுள்ள பகுதிகளுக்கும் நீர் வரத்து அதிகம் உள்ள ஆறு மற்றும் குளங்களுக்கு செல்லும் போதும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்ட நிர்வாகங்கள் வடகிழக்கு பருவமழை நிலவரங்களை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் தேவையான உதவிகள் அனைத்தையும் செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும், பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறு ஏற்பட்டாலும் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்தை தொடர்பு கொள்வதாகவும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மழை நிலவரங்களையும் விவரங்களையும் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி வனராஜ் சங்கர்.